பரவாயில்லைங்க. இத்தனை நேரம் கொஞ்சம் மேடாக செங்குத்தை ஏறிட்டு இப்போ வரும்போது சமதளமாக இருக்கும்போது நல்லா இருக்குங்க, ஈஸியாக இருக்குது. பீமன் கழிவுருண்டை. சரணே, இந்த தருணத்தில் நீங்கள் என்ன உணர்ற? அதை கரெக்டாக வச்சு பார்க்கணும். இங்கேருந்து கீழே இறங்கிட்டு இந்த மாதிரி இப்படி கீழே அப்படியே போய் அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி ஏறினாங்க வெள்ளிங்கிரி மலைக்கு. நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் போய் தரிசனம் பண்ண போகிறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை பயணத்தோட எபிசோட் 4க்குள்ளே வந்துட்டோம். எபிசோட் 3 பார்க்காதவங்க எபிசோட் 4க்குள்ளே வந்துருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எபிசோட் 4 ஃபுல்லாக பார்த்துக்கறமோட எபிசோட் 3 பார்க்கலாம், நல்லாவே புரியும். எபிசோட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5வது மலையிலேருந்து 6வது மலை வரைக்கும் விளாக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7வது மலை ஃபுல்லாமே விளாக் பண்ணி அதோடவே சேர்த்து நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லுவோம். அதெல்லாம் இந்த வீடியோவில் போய் பார்ப்பீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. சரிங்க, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கும். 7வது மலை உச்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒரு மணி நேரத்தில் ஏறிடலாம்னு சொல்கிறாங்க. பார்ப்போங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஏறுவோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் மலை பயணத்தில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா வியூ? தலை நீ போயிட்டே இருக்கல, அப்படின்னு வந்துட்டே இருக்கேன். எனக்கு தான் ஒரு வருஷம் பிளான் இல்லை. ஃபைனலி நம்ம வெள்ளிங்கிரி மலையை வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் 4 பேர்த்துக்குமே ஃபஸ்ட் டைம் இது அனுபவம், வெள்ளிங்கிரி மலை வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டார்டிங்கில் வெள்ளிங்கிரி போகணும் அப்படி சொல்லிகிட்டு இருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஈடு கட்டுன்னு சொல்லி நம்ம கொண்டாடிங்க மலைக்கு போவோம். சரி, அடுத்த ஒரு ஓப்பன் பண்ணிக்கலாம், சரி அடுத்த டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். பல கோடி மக்களோட நம்பிக்கை வெள்ளிங்கிரி ஆண்டவரை போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு இயற்கை நிறைஞ்சிருக்கீங்க. கரெக்டாக 12 போய் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.5 மணி நேரம் ஆகுது நம்ம பயணம் பண்ணி. கடைசியில் வந்துட்டோம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் பார்க்குறதுக்கு. சரி வாங்க அப்படியே பார்ப்போம்.
மலைக்கு மேலே இருக்குங்க. 7வது மலைக்கு மேலே டாப்பில் இருக்கும். 5800 அடியில் மேலே பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காற்று வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் அடிச்சுட்டு இருக்கு. பட்டெல்லாம் வச்சு சேர்த்தில் கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம மலையெல்லாம் ஏறிட்டு இப்போ என் பண்ணிட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான காற்று. நான் பேசுகிறது கேட்குமா கூட தெரியாது. நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. பசங்கள்லாம் எப்படா இருக்குது இந்த ஃபீல்? டேய் தம்பி வருமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் சரியான கூலிங்காக இருக்குங்க. மேலே வந்து அந்த சாமி பார்த்தோன்னே எல்லா களைப்பு போயிடுச்சு. அது போக இந்த பொட்டு வச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருந்துச்சுங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம வெள்ளிங்கிரி பயணம். இதெல்லாம் வாய்ஸ்லாம் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதான், வீடியோவே முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இனிமேல் தான் நம்ம மெயின் வீடியோவே இருக்குது. இப்போ வந்து நம்ம வெள்ளிங்கிரி மலையோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். அதாவது வெள்ளிங்கிரி மலையோட வரலாறு தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். 7வது மலைக்கு பேர் சாமி முடி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலை வந்து ஃபஸ்ட்டு மலை மாதிரி ரொம்ப சிரமமாக செங்குத்தாக ஏறும். இந்த மலையில் 3 பெரிய பாறை சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த இதுக்கு பேர் தோரணவாயில் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் வந்து சுயம்பிலிங்கம் போல் வந்து காட்சி அளிப்பாங்க. இந்த சுயம்பிலிங்கம் தான் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெள்ளிங்கிரி மலை புனிதமான மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கஷ்டமாகறனால இல்லை, இங்கே ஏற்படும் சூழல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து வானிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு டைம் மழை வந்து எப்போ வேணால் வரலாம். அதே சமயத்தில் காற்று ஓவர் அடிக்கும். அதனாலவே இந்த மலை வந்து புனிதமான மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே. அப்புறம் சிவன் ஏன் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அதை அப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாட்டோட தென்கோடி முனையில் சிவனை மணப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஈசனுக்கே உரியவங்களா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அதனால் சிவன் நம்மளை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க. சிவன் பார்க்க வரலன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச சிவன் ஐயா தென்னிந்தியா நோக்கி கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் சிவனை கொஞ்சம் பேர் சதி செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் அந்த பொண்ணை வந்து அடைய முடியாதனால அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. அதுவும் நின்ன கோலத்திலே இறந்துடுறாங்க. இவங்க கன்னியாகுமரி சேர்ந்தவங்க. இது இந்தியாவோட தென்கோடியில் இது கன்னி கோயிலாக உயர்ந்து நிற்கிதுங்க. சிவன் ஐயாவால் அங்கே போக முடியாதனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தத்தை கரைக்க ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதனால் சிவன் வெள்ளிங்கிரி 7வது மலையில் போய் உட்காந்துட்டாங்க. சிவன் தியானத்திலோ ஆனந்தத்திலோ அங்கே போய் உட்காரல, கோபத்திலும் ஒரு மனச்சோர்வில் இருந்தாங்க. அங்கே போய் உட்கார்ந்தாங்க. நம்ம சிவனையாவோட நேரத்தை இங்கே தான் செலவிட்டாங்க இந்த வெள்ளிங்கிரி மலையில். சிவனையா எங்கெங்கே அமர்ந்தாலும் அங்கே நம்ம கைலாயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் நம்ம இந்த வெள்ளிங்கிரி மலையை தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த 7வது மலைக்கு மேலே சூறைக்காற்று வீசுறதுனால இங்கே வந்து புல்லை தவிர மிச்சம் எதுவுமே வளராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 பாறை சேர்ந்து லிங்கத்துக்கு ஆலயமாக மாறி நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிக சக்தி வாய்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு ஒரு போற்றப்படுற சிவனை தென்னாட்டில் இருக்கிற கைலாயத்தை நம்ம தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த வெள்ளிங்கிரி மலையை இயற்கையவே இறைவன் போல் நம்ம பார்ப்போம். அது மாதிரி வெள்ளிங்கிரி 7வது மலையில் சிவலிங்கம் இயற்கையாகவே உயர்ந்த சுயம்பிலிங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. வெள்ளிங்கிரி மலையில் ஞானிகளும் சித்தர்களும் ஸ்துவால வடிவிலையும் சூட்சும வழியிலையும் நடமாடுகின்ற புனிதமான மலை அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளிங்கிரி மலையை சொல்கிறாங்க. இந்த மலையில் பயணம் பண்ணுறது பரமனையை படிப்படியாக நெருங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெள்ளிங்கிரி மலை 7 மலைகளை கொண்டது. இங்கே வந்து நம்ம இறைவனை நேசிப்பதற்கும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் இதயம் கரைந்து ஈடுபடுகின்ற மலை வெள்ளிங்கிரி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 7 மலையில் மனித உடலின் சூட்சும உள்ள 7 சக்கரங்களின் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பங்குனி சித்திரை மாதங்களில் வந்து பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா மே 31 வரையுமே டைம் இருக்குது. அதுக்குள்ளே போய்க்குங்க. இது வந்து ரொம்ப இயற்கை சூழலான மலை. நீங்கள் வேகமாக ஏறணும்னு ட்ரை பண்ணாதீங்க. வேகமாக ஏறணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா மூச்சு ரொம்பவே வாங்கும். அதுக்கப்புறம் நிறைய உயிர் சேதங்கள்லாம் நடந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தயவு செஞ்சு மேலே எடுத்துகிட்டே போகாதீங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேலே வந்து எப்போ வேணால் தீப்பத்தும். அதேமாதிரி இந்த பீடி சிகரெட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் மேலே வந்து எடுத்துகிட்டே போகாதீங்க. பேப்பரும் கூட
திடீர்னு ஒரு சின்ன ஒரு தீ பட்டினா கூட இந்த காடே ஃபுல்லாமே எரிஞ்சிடும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு இருக்குங்க சில பக்கம்லாம். நீங்கள் மலை ஏற ஏற சூப்பரான வியூஸ் எல்லாம் வரும். அப்புறம் வந்து இயற்கை வந்து ஜாஸ்தியாகவும் இருக்குங்க. அதனால் நீங்கள் பொறுமையாகவே இருங்க. அந்த இடத்துல நின்று கவனிங்க. அந்த இடமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த இடம் சூப்பரான ஸ்பாட்டுங்க. அதேமாரி ஈஸின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம்தாங்க. 7 மலை ஏறித்தான் வரணும். உங்களுக்கு வந்து ரொம்பவே டயர்டாகும். அதனால் குளுக்கோஸ் பவுட்ரு அப்புறம் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கலன்னா எபிசோட் 1ல் இருக்கும், எல்லாம் பார்த்துருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த இடத்துல மணிக்கில் வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோவோட நம்ம வெள்ளிங்கிரி மலை பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எண்ட் ஆயிடுச்சு. வெள்ளிங்கிரி மலை 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் வந்து தொட்டிங்கன்னா ட்ரைலர்லேருந்து எபிசோட் 4 வரைக்கும் வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. அடுத்து ஒரு நல்ல சீரீஸில் சந்திப்புன்னு சொல்லி இந்த வீடியோ விட்டு கிளம்புறோம். அடுத்து நீ போனால் பின்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா பிளாக் ஸ்பெரோ, அதில் தாங்க நம்ம ரைடு தாங்க போவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு வீடியோ தான் இருக்குது. அதனால் சொல்கிறேங்க, கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். டட்டா.